இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தூத்துக்குடியில் திமுக எம்பி கனிமொழி தேர்தல் பிரச்சாரம் செய்தார். நான் முன்பே குறிப்பிட்டது போல தூத்துக்குடி என்பது எனக்கு இரண்டாவது தாய் வீடை போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக மாறி இருக்கிறது. அதனால் மறுபடியும் இங்கே வெற்றி பெற்று உங்களோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பை நீங்கள் எனக்கு அளிக்க வேண்டும். அதே நேரத்திலே இந்த நாடும் நமது 40ம் நமது என்ற அந்த நிலையையும் நாம் உருவாக்கி காட்ட வேண்டும். ஏனென்றால் தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய, தமிழகத்திற்கு தர வேண்டிய நியாயமான திட்டங்களையோ நிதிநிலையோ நமக்கு தராமல், ஏன் வெள்ள நிவாரணத்தை கூட நமக்கு வழங்காமல் நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு இங்கிருந்து என்றால் தமிழ்நாட்டில் அவளுக்கு இடமில்லை என்று எல்லோருக்கும் தெரியும். இந்த நாட்டிலிருந்து அவர்கள் அகற்றப்பட வேண்டும், ஒன்றிய ஆட்சியிலிருந்து அவர்கள் அகற்றப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து இந்த தேர்தலிலே நாம் பணியாற்ற வேண்டும். அடிக்கடி பிரதமர் வெள்ளத்தெல்லாம் பார்க்கறதுக்கு மக்களை பார்க்க வரல, ஆனா தேர்தலுக்கு அடிக்கடி வருகிறார். ஒவ்வொரு முறை வரும்போதும் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாமல் செய்து விடுவோம் என்று அறைகூவல் விட்டுக் கொண்டிருக்கிறார். பல பேர் இதை சொல்லிட்டாங்க. எத்தனையோ ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தை இல்லாமல் செய்து விடுவோம் என்று சொல்லி இருக்கக்கூடிய பல பேரை நாம் சந்தித்திருக்கிறோம். அவர்கள் இன்று எங்கே என்று தேடக்கூடிய நிலையைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே தவிர, திராவிட முன்னேற்ற கழகம் இன்று திராவிட மாடல் ஆட்சியாக இந்த நாட்டுக்கே முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால்தான் தேர்தல் அறிக்கையில கூட நம்முடைய மகளிர் உரிமை திட்டத்தையும், அது மட்டும் இல்லாமல் நம்முடைய காலை உணவு திட்டம் நாடு முழுவதும் அமல் செய்வோம் என்று அறிவித்திருக்கிறோம். மிக முக்கியமாக இந்த ஆட்சியிலே, ஒன்றிய மோடி அவர்களுடைய ஆட்சியில பெட்ரோல் விலை, டீசல் விலை, கேஸ் சிலிண்டர் விலை எல்லாம் மானியம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. மத்தியிலே நம்முடைய இந்திய கூட்டணி ஆட்சி வந்தவுடன் நிச்சயமாக பெட்ரோல் விலை 75 ரூபாய், டீசல் விலை 65 ரூபாய், கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய் என்று மாற்றி அமைக்கப்பட்டு மக்களுக்கு பயனுள்ளதாக, மக்கள் விலைவாசியிலே மாட்டிக்கொண்டு கஷ்டப்படாத ஒரு நாட்டை உருவாக்கி காட்டுவோம்.